இந்த மாலை வேளையிலும் கூட வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய வேத புஸ்தகத்தை எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நேராக திருப்பிக் கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயிற்று என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு குறித்து சொல்லுகிறது என்ன? இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வதில்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு வார்த்தை! உலகத்தில் இருக்கிற ஒரு பழமொழி, பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள். யாராவது திராட்சை காயை சாப்பிட்ருக்கீங்களா? திராட்சை பழம் சாப்பிட்ருப்போம், திராட்சை காயை யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? எப்பயாவது இந்த கருப்பு திராட்சை வாங்கினீங்கன்னா அதில் அந்த திராட்சை கொலையில் பார்த்தீங்கன்னா சிலது பச்சை கலரில் அப்படி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? எப்பயாவது அதை பறித்து சாப்பிட்ருக்கிறீங்களா? அந்த அனுபவம் இருக்கா உங்களுக்கு? அது எப்படி இருந்தது? அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் நம்ம பல்லெல்லாம் ஒரு மாதிரி கூசும், ஒரு மாதிரி ஒட்டும், பார்த்துருக்கீங்களா? இங்கே வசனம் சொல்லுகிறது, யார் திராட்சை காய்களை சாப்பிட்டது? யார் சாப்பிட்டா? பிதாக்கள் சாப்பிட்டாங்க. யாருடைய பல் கூசி போச்சு? யாரோ சாப்பிட்டதுக்கு யாரோ கை கழுவுறாங்க. இது ஒரு வித்தியாசமான அனுபவம். இந்த அனுபவத்துக்கு பேர் தான் சாபம். இந்த அனுபவத்துக்கு பேர் தான் என்னது? சாபம். யாரோ ஒருவர் செய்தது, யாரோ ஒருவர் செய்த தவறு என்னை பாதிக்கிறது. ரோட்ல நீங்க நல்லா போவீங்க, நீங்க நல்லா வண்டி ஓட்டிட்டு போவீங்க, எவனோ ஒருத்தன் குடிச்சிட்டு உங்க மேல இடிச்சிருவான். இப்ப அடுத்த 6 மாசத்துக்கு கை காலை அசைக்க முடியாம வலி வேதனையோட யாரும் உட்கார்ந்துருக்கணும்? நம்ம தான் உட்கார்ந்துருக்கணும். நமக்கு ஒண்ணுமே புரியாது. நான் நல்லா தானே இருந்தேன், சரியா தானே நடக்கிறேன், என் வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட போராட்டம், ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை? சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா அப்படி நல்ல கனவுகளோட வந்திருப்போம், நிறைய எதிர்பார்ப்புகள் நமக்குள்ள இருந்திருக்கும். இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் வளர வளர அப்படி தகர்ந்து போயிருக்கும். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி என்கிட்ட புலம்புனாங்க. என்ன சொல்லி புலம்புனாங்க தெரியுமா? என் வீட்டில் நான் ராஜாத்தி மாதிரி என்னை வளர்த்தாங்க பாஸ்டர். எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை அவ்வளவு செல்லமாக வளர்த்தாங்க. எனக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாங்க. எனக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்படி எல்லா விதமான ஆசீர்வாதத்தோடு என்னை வளர்த்து கிட்டத்தட்ட ஒரு 150 பவுனுக்கு மேலே நகையை போட்டு ஒரு குரங்கு கையில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த குரங்கு இன்னைக்கு என்னை வரி குதிரை மாதிரி மாற்றிருக்கு. அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? எல்லா இடத்துலையும் அடித்து 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 அவங்க தலையிலேருந்து கால் வரைக்கும் பல தழும்புகள், கையில் பார்த்தீங்கன்னா வரிசையாக நிறையா வெட்டு காயங்கள். நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது பிளேட் எடுத்து கிழிச்சு விட்டுருவானா சைக்கோ. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு அனுபவம், கண்ணீரின் பாதை. அவங்க புலம்பு எழுதாங்க, நான் எவ்வளோ ஆசீர்வாதத்தோடு இருந்தேன், எவ்வளோ நல்லா இருந்தேன், எங்க அப்பா அம்மா என்னை அவ்வளோ பத்திரமா பார்த்து கொண்டாங்க, ஆனா என் வாழ்க்கை இன்னைக்கு இப்படி மாறி போயிட்டு. இதை குறித்து யாராவது சொல்லும்போது, சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லும்போது அவங்க சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, இது சாபம். அந்த பொம்பளை பிள்ளையுடைய அம்மாவும் பக்கத்தில் உண்டு. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 வயசுக்கு மேலே. இன்னைக்கு அவங்க அழுகிறாங்க தன்னுடைய மகளுடைய நிலைமையை பார்த்து. எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமே, இது ஏன், இந்த உபத்திரம் எதனால எங்களுக்கு வந்தது அப்படின்னு எங்களுடைய சொந்த பந்தங்களை விசாரித்தா அவங்க சொல்கிறாங்க, இன்னைக்கு அவங்களுக்கு சைதாப்பேட்டையில் ஒரு வீடு உண்டு, நல்ல பெரிய வீடு. ஒரு முறை நான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய இடம், 2 கிரவுண்ட் இருக்கும் அந்த இடம். ஒரு கிரவுண்ட் அளவுக்கு நல்ல பெரிய வீடை கட்டியிருக்கிறாங்க. பழைய காலத்து வீடு போல இருக்கும், நல்ல பாரம்பரிய முறைப்படி கட்டப்பட்ட ஒரு வீடு. அப்போ அங்கே இருந்தவங்க இவங்க கிட்ட சொல்லுவாங்களாம், இது அவங்களுடைய தாத்தா பாட்டியுடைய சொத்து, இந்த சொத்துக்களை எல்லாம் உன்னுடைய தாத்தா இதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து வச்சு கொடுத்துட்டு போயிருக்கலாம், ஆனால் இதெல்லாம் அவங்க உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்தது கிடையாது, அநியாய வட்டிக்கு விட்டு பலரை ஏச்சி பிழைச்சி அவங்க சேர்த்தது.
அவங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க. சேர்த்ததெல்லாம் இப்போ பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டாங்க. அவருடைய பிள்ளைகள் நல்லா வாழ்ந்தாங்க, அந்த தலைமுறை நல்லா வாழ்ந்தது. ஆனால் அடுத்த தலைமுறை வந்தது பாருங்க, அதான் பேரம்பேத்தி, அந்த தலைமுறை இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறது. எல்லாம் இருக்கு, ஆனால் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த பிள்ளையினுடைய பெற்றோர் நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்க நல்லவங்க, கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க, கையின் பிரயாசத்தை உழைத்து சாப்பிடுகிறாங்க, எல்லாம் சரிதான். ஆனால் தன் கண் எதிரில் தன் பிள்ளைகள் படுகிற பாட அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. அனுதினமும் ஒவ்வொரு நாளும் தான் மகா அழுகிறத, கண்ணீர் சிந்துகிறத, அவருடைய கைகளில் இரத்த காயங்களோடு வருகிறத நீங்க யோசித்து பாருங்க. ஒரு 70 வயசான அம்மாக்கு பார்த்துட்டே இருந்தா அது எப்படி இருக்கும் அப்படின்னு. எவ்வளவு கொடூரமானது. இங்க வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல்ல ஒரு பழமொழியே வந்து போச்சான். என்ன பழமொழினா, ஏன் இவருடைய பிள்ளைகளின் பற்கள் கூசி போனது அப்படின்னு கேட்டா, அவங்கெல்லாம் சொல்லுவாங்களாம், இவங்களுடைய பெற்றோர் திராட்சை காய்களை தின்றார்கள். இவங்க நல்லவங்களா இருக்கலாம், ஆனா இவங்களுடைய பெற்றோர் என்ன செய்திருக்கிறாங்க, சாபத்துக்கு ஏதுவான காரியங்களை தங்களுக்குள் வைத்தார்கள், அதை செய்தார்கள். அந்த சாபம் தான் இவங்களை தொடருதுன்னு. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறதான தேவப்பிள்ளை, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தலைமுறை சாபங்கள் உங்களை தொடர்ந்து வருகிறத நீங்க உணர்ந்து கொண்டு இருக்கலாம். நான் ஒரு தப்பும் செய்யாம யாரோ செய்த பாவம், யாரோ செய்த தவறு, யாரோ எடுத்த தவறான தீர்மானங்கள்னால நான் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறேன்ங்கிற ஒரு நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு உங்களை அழைத்த தெய்வம், உங்களுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தவர் உங்கள் கரத்தை பிடித்து சொல்லுகிறார், இனி உன் குடும்பத்தில் இந்த பழமொழி இருப்பதில்லை என்று சொல்லி என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையை, இனி ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலாகிய உங்க குடும்பத்தில் இப்படிப்பட்ட பழமொழி வருவதில்லை என்று சொல்லி கர்த்தர் தன்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறார். அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்ய போறார் தெரியுமா? இது வரையிலும் உங்களை தொடர்ந்து வந்த எல்லா தலைமுறை சாபங்களை அவர் தகர்க்க போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களை இன்று இரவோடு ஏசப்பா தகர்க்க போகிறார். என்னுடைய பாவத்தையும் என்னுடைய சாபத்தையும் என் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆமென். எனக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஒருவேளை மூதாதையர்கள் சேர்த்து வைத்ததான சாபம் ரொம்ப அதிகமா இருக்கலாம், அவங்களுடைய பாவம் பெரிதா இருக்கலாம், ஏன் நான் கூட பாவியா இருக்கலாம், என் வாழ்க்கையில எழுந்த சில பாவங்கள் மகா கொடியதா இருக்கலாம். ஆனால் என் ஏசப்பாவுடைய இரத்தத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த இரத்தத்தால சுத்திகரிக்க முடியாத ஒரு பாவமும் இல்லை, ஒரு சாபமும் இல்லை. அவர் தன் ஜீவனை கொண்டு சொல்லுகிறபடினாலே அவர் ஜீவன் இன்றைக்கு எனக்குள்ளே பூரணப்படுகிறது. ஹல்லேலூயா. எனக்குரிய ஆசீர்வாதத்தை, எனக்கான விடுதலையை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏசப்பா உங்களை விடுவித்துட்டாரு, ஆண்டவர் உங்களை கட்டவிழ்த்துட்டாரு. ஆனா கட்டவிழ்க்கப்பட்ட நீங்கள் உணர்ந்து கொண்டால் தான் விடுதலையின் பாதையில நடக்க முடியும். ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, என்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நீங்கள் விடுவிக்கப்பட்டீர்கள் என்பதை உணர்கிறீங்களோ, அன்னைக்கு உங்களை கட்டி வச்சிருக்கிற எல்லா சாபங்களை அறுத்தறிந்து நீங்க ஓட ஆரம்பிப்பீங்க. நோ ஒன் கேன் ஸ்டாப் யூ. சிலர் உண்டு, அவங்க சொல்லுவாங்க, நான் எதுக்கு ஆசைப்பட்டாலும் இது எனக்கு நடக்கவே நடக்காது. ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு நினச்சி ஒரு கடைக்கு போனால் அந்த கடை பூட்டி இருக்கும். எனக்கு தேவையான ஒரு பொருளை வேணும்னு கடையில் போய் கேட்டால் அந்த ஒரு பொருள் மட்டும் இருக்காது, மற்ற எல்லாம் இருக்கும். சிலர் இப்படிலாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் உங்க விசுவாசத்தை மாற்ற வேண்டும். எனக்கு தேவையானதை என் கர்த்தர் வானத்தின் வாசலை திறந்து எனக்கு தருவார். ஹல்லேலூயா. எனக்கு நான் ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் தீர்மானித்தது ஒன்றுமே என் வாழ்க்கையில தடைப்படாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்களை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, ஆண்ட்ரிக்குங்கிற சிறு பிள்ளைக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவங்க ஆங்கில ஆராதனைக்கு வரக்கூடிய குடும்பம். அந்த பிள்ளையினுடைய சிறுநீரகங்கள் செயல்படாத ஒரு சூழ்நிலை. அந்த பிள்ளையால நார்மலா யூரின் போக முடியாது, மருந்து கொடுத்தாதான் யூரின் வரும். அந்த யூரின்ல கிட்னி கரைந்து வெளியே வரும். கிட்னியில் இருக்கிற புரோட்டீன்ஸ் எல்லாம் கரைந்து வெளியே வரும். 2 வயசு பிள்ளை.
போன வாரத்தில் அதுக்கு பிறந்த நாள் வேற. அதோடைய தாய் தகப்பன் படாத பாடுபட்டாங்க. கொஞ்ச நெஞ்ச பாடல்ல, பயங்கர உபத்திரவம். நல்ல கத்தருக்குள்ள இருக்கிற குடும்பம். அந்த பிள்ளையை பரிசோதனை பண்ண டாக்டர்ஸ், நாங்கள் அந்த ஆஸ்பத்திரியில் போய் அந்த பிள்ளையை ஜிம்மரில் பார்க்கும்போது பல மாசமா அட்மிஷனில் இருக்காங்க. டிசம்பர் மாதத்துலேருந்து அட்மிஷனில் இருக்கிறாங்க. டிசம்பர்லேருந்து ஜிம்மரில், அதுக்கு முன்னால் காவேரி ஹாஸ்பிட்டல் அட்மிஷனில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 9-10 மாசங்கள் ஹாஸ்பிட்டலும் வீடுமாவே ஓடி போச்சு. அந்த தாயினுடைய முகத்தை பார்த்தா வாலிப மகள் தான் அழுது 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 கண்கள் எல்லாம் குழி விழுந்து போன சூழ்நிலை. அவ்வளோ கண்ணீர். அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் இருக்கும்போது தான் ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சொன்னார், இப்படி ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீ அவங்கள சந்தித்து கொஞ்சம் ஜெபம் பண்ணணும், ஆஸ்பத்திரி வரியா அப்படின்னு. அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உணர்த்தினார், இது வியாதி அல்ல, இது சாபம். இது வியாதி அல்ல, இது சாபம். டாக்டர் சொன்னாங்க, இந்த பிள்ளை பிழைக்கிறதுலாம் கஷ்டம், இது தப்புறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பாடு, அவ்வளோ உபத்திரம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ரெண்டு வயசு உள்ள பிள்ளைக்கு கிட்னியில் பலவீனம் வந்தால் அந்த பிள்ளை என்ன செய்யும், எப்படி தாங்கும்? அந்த பிள்ளைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபித்தோம். அந்த பிள்ளைக்காக நல்லா ஜெபம் பண்ணோம். போன வாரத்தில் அந்த பிள்ளையை கொண்டு வந்திருந்தாங்க. அது வரைக்கும் அவங்க குழந்தை ஆலயத்துக்கு கொண்டு வரல. ஆனால் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், எப்படியாவது அந்த பிள்ளையை நீங்கள் கொண்டு வாங்க, அந்த பிள்ளையை நீங்கள் கூட்டிட்டு வாங்க, அந்த பிள்ளைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்போ ஹாஸ்பிட்டலில் ஸ்பெஷல் பர்மிஷன் கேட்டாங்க. சர்ச்சுக்கு போகிறது எங்களுக்கு பெர்மிஷன் வேணும், எங்கள் பிள்ளையை நாங்கள் கொண்டுட்டு போகணும். போன வாரத்தில் இந்த இடத்துல கொண்டு வந்தாங்க. ஆங்கில ஆராதனை முடித்த பிறகு 11 மணி ஆராதனைக்கு திருவிருந்துக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம். மேலே இந்த பிள்ளையை கொண்டு வந்திருந்தாங்க. ஆலயத்தில் இருந்த எல்லாரையும் அழைத்து எல்லாருமா சேர்ந்து அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். எப்படி ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம் தெரியுமா? ஆண்டவரே, நீங்க சிந்தின இரத்தத்தினாலே இந்த பிள்ளையின் மேல் இருக்கிற சத்துருவின் அதிகாரங்களை நாங்கள் முறிக்கிறோம், இந்த பிள்ளையின் மேல் இருக்கிற சாபங்களை நாங்கள் தகர்க்கிறோம். இந்த பிள்ளைக்காக ஜெபித்து அனுப்பினோம். திங்கட்கிழமை டாக்டர் சொன்னாங்க, உங்கள் பிள்ளையை நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணலாம், கொஞ்சம் மெடிசின்ஸ் போட்டு நீங்கள் அப்படி கூட்டிகிட்டு போய் அப்படியே வைத்துருங்க அப்படின்னு. அது வரைக்கும் டிஸ்சார்ஜே கொடுக்கல. அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் ஆக கர்த்தர் உதவி செய்தார். இன்னைக்கு காலையில் அந்த பிள்ளையினுடைய தகப்பன் ஒரு மெசேஜ் எனக்கு அனுப்பி வச்சிருந்தாரு. அவங்க வீடு மெட்ராஸில் இருக்கு. ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். என்ன மெசேஜ் அனுப்பியிருந்தார் தெரியுமா? ஆஃப்டர் லாஸ்ட் வீக்ஸ் ப்ரேயர் he has improved a lot pastor, he is now very active for the past 4 days. கடந்த 4 நாளா அவன் நல்ல சுகத்தோடு இருக்கிறான். போன வாரம் ஜெபத்துக்கு பிறகு அவனுடைய சரீரத்தில் நல்ல முன்னேற்றத்தை நாங்கள் பார்க்குறோம். எந்த மருந்தும் கொடுக்காம அவன் நார்மலாக யூரின் போகிறான், அவன் நார்மலாக அவனுடைய சிறுநீரை கழிக்கிறான், அவனுடைய கிட்னி எல்லாம் செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தை குறித்து ஒரு பழமொழி இருக்கிறது என்றால், பிதாக்கள் திராட்சைக்காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போனது. இவங்க பெற்றோர், இவங்களுடைய தாத்தா பாட்டி, இவங்களுடைய மூதாதையர் செய்த பாவம், அவர்கள் சேர்த்து வைத்த சாபம் தான் இந்த பிள்ளையை போட்டு வாட்டுகிறது என்று சொல்லி உங்க குடும்பத்தை குறித்த ஒரு பழமொழி உண்டு என்று சொன்னால், இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா பழமொழிகளை நான் தகர்க்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? எந்த நிமிஷம் நீங்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டதை உணர்கிறீர்களோ, இனி உலகத்தில் உள்ள மனிதனுடைய பெற்றோர் அல்ல, உலகத்தில் உள்ள தகப்பன் அல்ல, உலகத்தில் உள்ள தாய் அல்ல, அவரே உங்களுக்கு தகப்பனும் தாயுமாய் மாறுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய சுதந்திரவாளிகளாய் மாறுகிறீர்கள். ஆமென். என் தகப்பன் இனி இயேசு, என் அப்பா இனி இயேசு, என் இனிஷியல் இனிமே இயேசப்பா தான். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களை அவர் தகர்த்தெறிய போதுமானவராய் இருக்கிறார். முந்தினவைகளை சிந்திக்காதே, பூர்வமானவைகளை நினைக்காதே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னவர் என் குடும்பத்தில் எங்கள் அப்பா மூலமா, என் தாத்தா பாட்டி மூலமா, என் சொந்த பந்தங்கள் மூலமா, அல்லது என் பாவத்தின் மூலமாய் என்னென்ன உபத்திரவங்கள் வந்திருக்கிறதோ எல்லாவற்றுக்கும் இந்த ராத்திரி வேளையோடு அவர் ஒரு எல்லையை தீர்மானிக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்களேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா.
பெற்றோர் ஒருவேளை திராட்சை காய்களை சாப்பிடலாம். யார் பல்லு கூசி போகும்? பிள்ளைகளின் பல் கூசி போகும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுவிப்பார். உங்களை விடுவிக்கிறது தான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். நல்லா புரிந்துக்கிடுங்க. நியாயப்பிரமாணம் தகர்க்கப்பட முடியாது. பழைய ஏற்பாடை நீங்க தகர்க்க முடியாது. பழைய ஏற்பாடு நிறைவேற்றப்பட வேண்டும். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறணும். இங்க என்ன நடக்குது தெரியுமா? எனக்காக அவர் நிறைவேற்றினார். நியாயப்பிரமாணம் எனக்காக கிறிஸ்துவுக்குள் நிறைவேறினது. அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின்படி 5 விதமான பலிகளை நான் செலுத்த வேண்டும். ஆனா இங்க என்ன நடந்ததுன்னா, எனக்காக கிறிஸ்து பலியாக மாறினார். அவருக்குள் அந்த 5 பலிகளை அவர் நிறைவேற்றினார். எனக்காக அவருக்குள் நியாயப்பிரமாணம் நிறைவேறினது. நியாயப்பிரமாணத்தின் ஒரு பகுதி தான் சாபம். ஆமென். வேதத்துல சாபத்தை பத்தி எங்க எழுதியிருக்கு? உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 2 காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று ஆசீர்வாதம், இன்னொன்று சாபம். அப்படி எடுங்களேன். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12 வசனத்துல ஆசீர்வாதம் எல்லாம் ஓவர். இப்ப அடுத்த லிஸ்ட் வருது, சாபம். அப்படி 13ஆம் வசனத்துல இருந்து ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிச்சு அப்படியே நீங்க வாசித்தீங்கன்னு வைங்களேன், 68வது வசனம் வரைக்கும் என்னது? 247 சாபம். ஆசீர்வாதம் கொஞ்சம், ஆனா சாபம் எவ்வளவு? 247 சாபம். கற்பனை பண்ணி பாருங்களேன். இதுதான் நியாயப்பிரமாணம். இதுதான் என்னது? நியாயப்பிரமாணம். இப்ப கலாத்தியர்ல வாசித்தோம் இல்லையா? கலாத்தியர்ல என்ன வாசித்தோம்? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அந்த வார்த்தையை வாசிங்களேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, எந்த சாபத்தை? நியாய பிரமாணத்தின் சாபத்தை. இந்த 247 சாபம் இருக்கு பாத்தீங்களா? இந்த சாபத்தை என்ன பண்ணிட்டாராம்? நம்மை விட்டு தள்ளினார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த சாபத்தை அழிக்க முடியாது. சாபத்துக்கு அழிவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆசீர்வாதத்துக்கும் அழிவு கிடையாது, சாபத்துக்கும் அழிவே கிடையாது. உங்க ஆசீர்வாதத்துக்கு அழிவு இருக்கா? அதுக்கு அழிவே கிடையாது. உங்க சாபத்துக்கும் அழிவே கிடையாது. ஆனா இது பரிமாற்றப்படும். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? இந்த சாபத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இந்த நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றுகிறேன். இந்த நியாயப்பிரமாணத்தை எனக்குள்ள நான் நிறைவேற்றி ஒரு புதிய உடன்படிக்கை இவர்களுக்கு தருகிறேன். அவர்கள் அந்த புதிய உடன்படிக்கையை பற்றி கொள்ளட்டும் என்று சொல்லி நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமானார். ஹல்லேலூயா. அப்படித்தானே எழுதியிருக்கு. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை தகர்த்தார்னு எழுதல. சாபத்திற்கு நம்மளை என்ன பண்ணி இருக்கிறாரு? நீங்களாக்கி இருக்கிறார். நம்மளை என்ன செய்திருக்கிறாரு? நீங்களாக்கி இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களாக்குகிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்களுக்கு பதிலா நான் போய் நிக்கிறேன். என் மேல வர வேண்டிய சாபம், இங்க எழுதப்பட்டிருக்க 247 சாபம். இந்த சாபம்லாம் எதனால வரும் தெரியுமா? வசனம் சொல்லுது, இன்றைக்கு நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நீ செவி கொடாமல் போனால். நீங்க ஆண்டவருடைய வசனத்துக்கு செவி கொடாம போனா இவ்வளவு சாபமும் வருமா? நம்ம எத்தனை இடத்துல செவி கொடாம போயிருக்கிறோம். இதெல்லாம் என் மேல வர வேண்டியது. அத்தனை சாபத்தையும் எனக்காக மரத்தில் தூக்கப்பட்ட அவர், இனி இந்த பழமொழி என் பிள்ளைகளின் மேல் கேட்கப்படுவதில்லை என்று தன் ஜீவனை கொண்டு சொன்னவர் தன் ஜீவனை கொடுத்து அதை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறபடினால இனி இந்த சாபம் என்னில பேலன்ஸ் செய்யாது. ஹல்லேலூயா. எனக்கு ஒருவேளை சில காரியங்கள் உங்க மேல பேலன்ஸ் செய்யறதை நீங்க உணர்ந்துட்டு இருப்பீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, உங்களை பிசாசு ஏமாத்திட்டு இருக்கிறான். இன்னைக்கு சில இடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை வந்ததை உணராமல் இன்னும் நீங்கள் கட்டப்பட்டவர்களா இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன் தூசியை உதறி விட்டு நீ எழும்பு. ஹல்லேலூயா. நான் எப்படி எழும்புறது? அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஆமென்.
பலவீனன் தன்னை எப்படி சொல்வானாக? தேவன் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினது, இந்த பூமியில் உள்ள சகலத்தையும் படைத்தது வார்த்தையினாலே. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எல்லாத்தையும் ஒரு வார்த்தையினாலே படைத்தார். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் நமக்கு அற்புதங்களை செய்கிறதும் வார்த்தையினாலே செய்கிறார். உலர்ந்து போன எலும்புகளை உயிரோடு எழுப்பி அதை மகா பெரிய சேனையாய் மாற்றினதும் வார்த்தையினாலே மாற்றினார். ஹல்லேலூயா. எவ்ரிதிங் ஹேப்பன் பை த வேர்ட். இன்னைக்கு உங்க சொந்த வார்த்தையை பேசி பேசி உங்களை நீங்களே சபித்துக் கொண்டு இருக்கிறீர்களானால், இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை நீ பேசு. ஆமென். இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க எதை பேசுங்க? சிலர் சொல்லுவாங்க, பாசிட்டிவா பேசினா பாசிட்டிவா நடக்கும். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஜீவனை பேசுங்க, ஜீவனுள்ள வார்த்தையை பேசுங்க. உங்க வாழ்க்கையை பார்த்து ஜீவனுள்ள வார்த்தையை பேசுங்க. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தையை பேசணும்னா இதை படிச்சாதான் முடியும். ஆமென். இதை என்ன பண்ணணும்? இதுல இருக்கிற வார்த்தை வாயில வரணும்னா இதை படிக்கணும். இந்த வார்த்தை போதிக்கப்படும் போது கேட்கணும். படிச்சா கூட சிலது புரியாது. கந்தய நாட்டு மந்திரியை குறித்து எழுதியிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசி நிருபத்தை வாங்கி படிச்சுட்டு போகும்போது பிலிப்பு போய் கேட்கிறாரு, நீ படிக்கிறது என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. உடனே அவர் சொன்ன பதில் என்னது? எனக்கு சொன்னாதானே தெரியும். ஒரு பெரிய ஞானி, பெரிய பெரிய மந்திரி சொன்னாதான் எனக்கு தெரியும். அதுக்காக தான் கர்த்தர் சபையில கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதனால தான் இந்த ராத்திரி வேளையில் ஆலயத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நீங்க கன்ஃபஸ் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? எதெல்லாம் நெடுநாள் தொடர்கிறதா இருக்கிறதோ இன்னைக்கு நீங்க கன்ஃபஸ் பண்ணணும். நீங்க சும்மா இருக்கிற நேரத்தில் உட்கார்ந்து வாழ்க்கையை நினைச்சு புலம்பிட்டு இருக்கிறத விட்டுட்டு உங்க தலையிலே கை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா சிந்தின ரத்தத்தினால என் மேல இருக்கிற எல்லா சாபமும் முற்றிலுமாய் தகர்க்கப்பட்டது, நிர்மூலமாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. என் பலத்தினால் அல்ல, என் வல்லமையினால் அல்ல, என் இயேசு எனக்காக சிந்தின ரத்தத்தினாலே. ஆமென். எது இல்லையோ இல்லாததை இயேசுவின் நாமத்தில் நீங்க கூப்பிடுங்க. ஆமென். போராட்டம் உங்களை சூழ்ந்து இருக்குதுன்னா போராட்டத்துக்கு ஒரு நாள் குறிங்க. கடன்காரனே உங்களுக்கு நாள் குறிக்கிறப்ப நீங்க ஏன் அதுக்கு நாள் குறிக்க கூடாது? ஒரு பலவீனம் வந்து போச்சுன்னா டாக்டர் நாள் குறிக்கிறார்ல, இன்னும் 4 நாள் தாங்காது அப்படின்னு நீங்க ஏன் நாள் குறிக்க கூடாது? இப்போ சுகமாகி போன அந்த சிறு பிள்ளைக்கு நாங்கள் அப்படிதான் ஜெபம் பண்ணோம். போன வாரத்தில் நாங்கள் ஒரு நாள் குறித்தோம். இந்த வாரத்தை இது தாண்டக்கூடாது, இந்த வாரத்தை இந்த போராட்டம் தாண்டக்கூடாது. நாங்கள் விடுவிக்கிறோம். எந்த அதிகாரத்தில் நாங்கள் விடுவிக்கிறோம்? எங்களுக்காக ரத்தம் சிந்தினவருடைய அதிகாரத்தில், எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவருடைய அதிகாரத்தில். இன்னைக்கு நீங்க அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சாபங்களுக்காக தேவ பிரசன்னத்தில் நிற்பீங்கன்னா, சபையை எத்தனை பெரிய தரித்திரமானாலும் எத்தனை பெரிய சாபமானாலும் முற்பிதாக்கள் அல்லது உங்களுடைய பூர்வ ஜென்ம, அதாவது பூர்வ குடிகள், அதாவது உங்களுடைய தலைமுறையினர், உங்க மூதாதையர் செய்ததான பாவத்து நிமித்தமா எழுந்த சாபமானாலும் இன்னைக்கு ஏசப்பா எல்லாத்தையும் தகர்க்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். நீங்க விடுவிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போமா? நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ண போறோம். சில நிமிஷங்கள் நல்லா வாய் திறந்து எல்லாரும் ஜெபம் பண்ணணும். எல்லா சாபமும் முறியட்டும், எல்லா சாபங்கள் தகர்க்கப்படுவதாக, எல்லா மரண கட்டுகள் மாறுவதாக. ஹல்லேலூயா. உம் அதிசயங்கள் எல்லாம் எண்ணி துதித்திடுவே, உம் கிருபைகளை என்றும் பாடி புகழ்ந்திடுவேன். உம் அதிசயங்கள் எல்லாம் எண்ணி துதித்திடுவே, கிருபைகளை என்றும் பாடி புகழ்ந்திடுவே. அந்தகார இருளில் இருந்து என்னை தாயவாய் விடுவித்தீர். அந்தகார இருளில் இருந்து என்னை தாயவாய் விடுவித்தீர். மரண வாசலை அடைத்தீர், மரண வாசலை அடைத்தீர். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம் அதிசயங்கள் எல்லாம் எண்ணி துதித்திடுவே, உம் கிருபைகளை என்றும் பாடி புகழ்ந்திடுவே.
உம் அதிசயங்கள் எல்லாம் எண்ணி துதித்திடுவேன். உம் கிருபைகளை என்றும் பாடி புகழ்ந்திடுவேன். பாவ சேற்றில் உழன்ற என்னை உம் பிள்ளையார் மாற்றினீர். அறிக்கையிடுங்க. உழன்ற என்னை உம் பிள்ளையாய் மாற்றினீர். நரக வாசலை அடைத்தீர். நரக வாசலை அடைத்தீர். நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. உம் அதிசயங்கள் எல்லாம் எண்ணி துதித்திடுவேன். அறிக்கையிடுங்க. இது முதல் என் வாழ்க்கையில கர்த்தருடைய அதிசயங்களை நான் ஒவ்வொரு நாளும் காணப்போகிறேன். உம் அதிசயங்கள் எல்லாம் எண்ணி துதித்திடுவேன். உம் கிருபைகளை என்றும் பாடி புகழ்ந்திடுவேன். பெயர் சொல்லி என்னை அழைத்து பரிசுத்தவானாய் மாற்றினீர். பெயர் சொல்லி என்னை அழைத்து பரிசுத்தவானாய் மாற்றினீர். உம் ஆவியால் என்னை நிறைத்தீர். உம் ஆவியால் என்னை நிறைத்தீர். பெயர் சொல்லி என்னை அழைத்து சாபத்திற்கு விலை போன என்னை விடுவித்து இந்த ராத்திரி வேளையில என் மேல் அபிஷேக தைலத்தை வார்த்திருக்கிறீரே. எத்தனை விலையேற பெற்ற கிருபை. உமக்கு நன்றி அப்பா. ஓ ஜீசஸ். ஓ என்னை நிறைத்தீர். உம் ஆவியால் என்னை நிறைத்தீர். நரக வாசலை அடைத்தீர். நரக வாசலை அடைத்தீர். மரண வாசலை அடைத்தீர். மரண வாசலை அடைத்தீர். நன்றி இயேசுவே. இனி ஒரு சாபமும் இராது. இனி ஒரு சாபமும் இராது. இனி ஒரு சாபமும் உன் வாழ்க்கையில் இராது. கர்த்தர் உங்களை மெய்யாகவே விடுவிக்கிறார். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று எழுதியிருக்கிறது. இன்று இரவு அந்த மெய்யான விடுதலை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தருகிறார். சாபத்தினால் தொடர்ந்த எல்லா பலவீனங்கள், சாபத்தினால் எழுந்ததான எல்லா சமாதான குறைவுகள், ஒடுக்குதல்கள் இன்று இரவு இயேசுவின் நாமத்தில் தகர்க்கப்படுகிறது. அவைகள் உங்களை விட்டு விலகி போகிறது. உங்களுக்குள்ள மெய்யான விடுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை. இன்று கண்ட போராட்டத்தை இனி காண்பதில்லை. இனி அவைகள் உங்களை மேற்கொள்வதே இல்லை. கர்த்தர் ஜெய கிறிஸ்துவாய் உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் நடத்தி கொடுக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போக அவர் இடம் கொடுப்பதே இல்லை. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தொடருகிற எல்லா சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் தகர்க்கப்படட்டும். விடுதலை உண்டாகட்டும். இந்த நாளிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாகட்டும்பா. இவர்களை குறித்த பழமொழிகள் எல்லாம் மாறட்டும். இந்த குடும்பமா பலவீனப்பட்ட குடும்பம், இந்த குடும்பமா சாபம் பிடித்த குடும்பம், கடன் வாங்குறவங்க, இவங்க சண்டை போடுறவங்க, இவங்களுக்குள்ள சமாதானம் இல்லை, இப்படி என்னெல்லாம் பேர் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கோ அதெல்லாம் தகர்க்கப்படட்டும். இது முதற்கொண்டு இவர்களை காண்கிறவங்க இவங்க மெய்யாகவே கிறிஸ்தவர்கள், இயேசுவை தரித்தவர்கள் என்று சொல்லட்டும். இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் என்று சொல்லட்டும். மனதார பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். வாழ்ந்து சுகமாயிருக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.